வெற்றி ரைடர்ஸான பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்டோலான்னு ஒரு இடத்துல இருக்கோம். நேற்று இந்த இடத்துல ஆக்டிவிட்டிலாம் செம்ம சூப்பராக போச்சு. அந்த வீடியோஸில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். அந்த ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்போயுமே ஃப்ரீஸியாக இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகலையா. ஸோ நார்மல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குமா. ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம நார்மல் கார் எடுத்துகிட்டு போக முடியாதான். இங்கே அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கார் கொடுத்துருக்காங்க. அந்தந்த கார்லாம் தான் இங்கே யூஸ் பண்ண முடியுமா. ஸோ நாங்கள் வந்து இன்னோவில் வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கார்பியோ வந்துருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியை பற்றி குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. சூப்பராக ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் மாதிரி இருந்துட்டோம். நேரோ பார்த்தோட நல்ல சீனிக்கோட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் பார்த்தா கைஸ் ட்ரங்க் வாட்டர் ஃபால்க்கு வந்தாச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. நான் வாட்டர் ஃபாலோட என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். பயங்கரம் அப்படியே ஃப்ரீஸாக இருக்கும், அப்படி ஊற்று எப்படி ஊற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு அப்புறமா தான் தெரிஞ்சுது இது உண்மையான நேச்சுரல் வாட்டர் ஃபால் கிடையாதுன்னு. இது ஒரு ரிசர்வாயரோட எக்ஸஸாக வாட்டர் ஃப்ளோ ஆகிற ஒரு இடம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வழியாக தான் ஆக்சுவலி தண்ணியே ஊற்றுது. இந்த ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸை பற்றி கூகுளில் போட்டால் குறைச்சலே இல்லாத இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்லாம் காமிக்கும். அது என்ன மேட்டர்னா நீங்கள் டிசம்பர் மேலே வந்தால் மட்டுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸியாக இருக்கும். இப்போ வந்தால் இந்த குழாலேருந்து தண்ணி ஊற்றுது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி வந்தது தான் வந்துட்டோம்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரீல்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்பியாச்சு. ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். நம்ம கார் எங்கே பார்க் பண்ணிட்டு லக்கேஜோட ரெஸ்ட் பண்ணுவோம். அங்கே தான் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இங்கேயும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பெல்கம் போகிறோம். இந்த பெல்கம் பார்த்தோன்னா இங்கேருந்து 98 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. ஏன்னா நல்ல லஞ்ச் பிரேக் வர கண்டிப்பாக எடுத்தாகணும். எல்லோரும் செம பசியில் இருக்காங்க. இப்போ வர வழியிலே இந்த மாதிரி ஒரு கடையில் நிறுத்துனாங்க. இந்த கடையை பாருங்கள். நம்ம எதுவும் வாங்குற மாதிரியே இருக்காது. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கடைலாம் போல் இருக்குது. அதனால் இங்கே நிறுத்திடுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இறங்கி போய் பாருங்கள். இல்லாட்டி சும்மா உள்ளே போய் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. வர வரையிலே இந்த ரெட் சாஃப்ரான் ஒரு இடத்துல வந்து நிறுத்தினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ், காஷ்மீரில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்கே கிடைக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. இங்கே நம்ம வாங்கலாம் நம்பி. ஒரு ரீசனபிளான ரேட்டு தான். ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை, ரொம்ப சீப்பும் கிடையாது. நல்ல ரேட்டு கிடைக்குது. அதேமாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி இங்கே இந்த காவான்றது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா இங்கே காஷ்மீரில். அந்த காவா பவுடரும் இங்கே கிடைக்குது. ஸோ அதுக்கான ரேட்டில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன். நான் இப்போது நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறோம். இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேற்று கண்டோலாலேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் நிறைய பேருக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு. ஸோ அதனால் என்னாச்சுன்னா கேப் டிரைவரை வர லேட் ஆகிடுச்சு. இவங்க ரெடி ஆகுதுக்கும் லேட் ஆகிடுச்சு. நேற்று எதுவும் பண்ண முடியல, ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல. வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரதுக்கு 98 கிலோமீட்டர்ஸு. அதுக்கப்புறமா ராத்திரி வந்ததுனால இங்கே உங்களுக்கு எந்த இடத்தையும் காமிக்க முடியல. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட், மூன் வியூ ரெசார்ட். நைட் இங்கே வந்து பார்த்ததில்ல. இது இந்த இடம் எங்கே இருக்குது, ஏது இருக்குது, எதுவும் தெரியல. வான்ஃபயர்லாம் போட்டு வெளியில் தான் உட்காந்துருந்தோம். ஆனால் இதோட லொக்கேஷனை பற்றி நாங்கள் சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போ இந்த லொக்கேஷனை மட்டும் பாருங்கள், நாங்கள் எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெல்கம்னு ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம இங்கே என்ன ரொம்ப ஃபேமஸ்னால் இந்த வியூ பாயிண்ட், ஏபிசி வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆரு வேலி, பேத்தா வேலி, சந்தன் வேலி, அதுதான் ஏபிசி வேலின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ரெச்சில் தான் இருக்குது. 30 minutes away from each other. பியூட்டிஃபுல் வியூன்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். we are very excited. இன்றைக்கி நம்ம ஐடென்டிட்டியில் நிறைய இடம் இருக்குது. இந்த ஏபிசி வேலி, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ரீநகர் போயிட்டு எல்லாம் இருக்கிறதுனால காலங்காலத்தில் 7 மணிக்கே கிளம்பிட்டோம். நம்ம கையெழுதி போன மாதிரி இங்கே வந்து இட்லி தோசைலாம் கிடைக்காது. மேகி பிரெட் ஆம்லெட் தான். சரி ஏதாச்சும் ஒன்று வயிற்றில் போட்டு ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் ரெடி ஆகணும். ஸோ இது முடிச்சுட்டு
நெக்ஸ்ட் ஏபிசி. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். என்னன்னா நாங்கள் வந்து 4 nights 5 days ட்ரிப்பு மாதிரி காஷ்மீருக்கு வந்தோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் 5 nights 6 days ட்ரிப்புக்கு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஜாலியாக எல்லா இடத்தையுமே ருசிச்சு சுற்றி பார்த்துட்டு போகலாம். இல்லாட்டி எங்களை மாதிரி காலில் சுத்தண்ணி ஊற்றின மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி இருப்பீங்க. இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐட்னரி ரொம்ப பெருசாக மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இருந்துச்சு. 6 வேலி போனோமா, பேத்தா வேலி போனோமா, சந்தன் வேலி போனோமா, அது முடிச்சு ஸ்ரீநகர் போனோமா, ஸ்ரீநகரில் போயிட்டு தல் லேக் போட் ஹவுஸ் போனோமா, அந்த போட் ஹவுஸ் சன்செட் ஆகுது போய் பார்க்கணுமா. அதனால என்ன ஆச்சுன்னா நாங்கள் எல்லா வேலியிலையுமே எங்களால் ஹார்ஸ் ரைட் பண்ண முடியல. வரோம் பேத்தா வேலியில் மட்டும்தான் நான் ஹார்ஸ் ரைட் பண்ணோம். அதுவும் என்ன ஆச்சு நீங்கள் கொஞ்சம் நேரத்தை பார்க்க போகிறீங்க. இப்போ 6 வேலிக்கு போகலாம். எப்பா செம்ம கோல்டாக இருக்குது இந்த இடத்துல. காலையில் சீக்கிரம் கிளம்பி வந்ததுனால குளிர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. இந்த சீனரி இங்கே பார்க்கறதுக்கு வந்து மைண்ட் ப்ளோவிங், சூப்பரான ஒரு ஸ்னோ மவுண்டன் சுற்றி அதுவும் இருந்துச்சு. சான்ஸே இல்லாத ஒரு பியூட்டியாக இருந்துச்சு இது வந்து. ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேத்தா வேலியா சந்தன் வேலியா இல்லை 6 வேலியில் ஹார்ஸ் ரைட் போகலாமான்னு முடிவு பண்ணதில் பேத்தா வேலியிலேயே ஹார்ஸ் ரைட் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஹார்ஸ் ரைடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேத்தா வேலிக்கு போகிறோம். இப்போது நம்ம பேத்தா வேலி ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆகணுன்னே உங்களை நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. எங்கே குதிரை வாங்க, உங்களை இங்கே கூட்டின்னு போகிறேன், வாட்டர் ஃபால் கூட்டின்னு போகிறேன், சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போகிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. எங்களை மாதிரியே நீங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிறந்து கேட்டுட்டு ஓகே சொல்லிடாதீங்க. நீங்கள் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உஷாராயிடுவீங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லோ ட்ரீ. இந்த வில்லோ ட்ரீ என்னென்னா எல்லாம் இந்த கிரிக்கெட் பேட்லாம் செய்கிறதுக்கு இந்த வில்லோ ட்ரீ தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வில்லோ ட்ரீ தான். विलोट्री गार्डन बोलते हैं. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் 3 டெஸ்டினேஷன் தான் போகலான்னு ஒத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணதுனால இங்கே செம்மையாக இருக்கும் அங்கே சூப்பராக இருக்கும்னு சொன்னதுனால 6 டெஸ்டினேஷன் போகிறதுக்காக ஒத்துக்கிட்டோம் நாங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷனாக அவங்க கூட்டின்னு போனதை காமிக்க போகிறேன். ஸோ ரெடியாக இருங்க. இதுதான் டெஸ்டினேஷன் 1. எங்கள் வீட்டாண்ட மழை பெஞ்சா இதோட தெருவில் அதிகமாக தண்ணி தேங்கும். நான் லைட்டாக பேண்டை தூக்கிக்கின்னு அப்படியே நந்தே போயிடுவேன். ஆனால் இவனுங்க விட்ட கதை என்னென்னா இங்கே வந்து ஒரு ரிவர் கிராசிங் இருக்கும். இதை குதிரையில் மட்டும்தான் போக முடியும்னு சொன்னாங்க. டே குதிரை காலே முழுசாக நனையிலடா இதில். ஸோ இதுதான் டெஸ்டினேஷன் 1. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே குதிரை ஏறணுமோ அதே இடத்துல தான் இருக்குது. டெஸ்டினேஷன் 2 தூரத்தை தெரியுது பார்த்தீங்களா, அது கார்கில் தானா. டேய் 3 மாதத்துக்கு முன்னாடி நான் கார்கிலுக்கே போயிட்டு வந்தேன் லடாக் போகும்போது. இப்போ என்னடா இங்கேருந்து கார்கில் காமிக்கிறாங்க. இது டெஸ்டினேஷன் 2. அப்படியா வில்லேஜ் நாம் நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாஜிவாஸ். இந்த தாஜிவாஸ் வந்து லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியாவான். ஆனால் கூகுள் பண்ணதில் அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. பை த வே இதுதான் டெஸ்டினேஷன் 3 வியூ பாயிண்ட், பேத்தா வேலி வியூ பாயிண்ட். டெஸ்டினேஷன் 4 கேட்டிங்களா, இதுதான் பேத்தா வேலி வியூ பாயிண்ட் தான். இந்த வியூ பாயிண்ட் எங்கேருந்து பார்த்தாலுமே வியூ பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம பேத்தா வேலியில் தான் இருக்கோம். இப்போது டெஸ்டினேஷன் 5க்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நேற்று தான் நம்ம வாட்டர் ஃபால்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு மொக்கை வாங்கிட்டு வந்தோம். அதே மொக்கை இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. இதுதான் அந்த வாட்டர் ஃபாலாம். டேய் வாட்டர் ஃபாலுக்கும் ரிவருக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாதாடான்ற மாதிரி தோணுச்சு எங்களுக்கு. நீங்களே இந்த வாட்டர் ஃபாலை பாருங்கள். தலைவரே எங்கே போகிறீங்க? இப்படி வாங்க. ஐயோ நான் இன்னும் நம்ம வியூ பாயிண்ட்லாம் போக வேண்டியது. இப்படி வா இப்படி வா. சோனு சோனு Come on, Sonu! Sonu! Yeah, it's very slippery. Bole! Bole! Pani Baba ki jai! இதுதான் நம்மளோட ஃபைனல் வியூ பாயிண்ட். உங்களுக்கு நான் இங்கே என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, இந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக குதிரை மேலே ஏறி அதை கொடுமைப்படுத்தி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நாம் நார்மலாக நடந்து வந்தாலே இந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம். ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் இந்த இடமும் கிடையாது.
ஹார்ஸ் ரைடிங் வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு. ரொம்ப நேரம் மேலே உட்காந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது செம வியூ பாயிண்ட்டு. மேலே இல்லைனா இல்லை, இந்த இடத்துல தான், இந்த இடத்துக்கே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். போதும் இந்த குதிரையை கொடுமைப்படுத்துன்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் கீழே வரும்போதே இந்த குதிரையிலேருந்து இறங்கிட்டோம். அப்படியே பொறுமையாக 2 பேரும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு வழியாக இந்த பேத்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமோசாலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற பசியில் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஹார்ஸ் ரைடிங்கே டைம் ரொம்ப நேரம் கன்சியூம் ஆனதுனால நாம் சன்செட்டுக்கு ஸ்ரீநகர் ரீச் ஆகிறதுக்கு வேண்டி இந்த சந்தன் வேலையை நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ நவ் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ரீநகர் தல்லே. பிளான் பண்ண டைமுக்கு நம்ம ஸ்ரீநகருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. இது பார்த்தா ஒரு போட்டிங் ஏரியா மாதிரி தெரியல, சும்மா ஒரு பெரிய ஹோல்சேல் காவா மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தா இந்த ஷிகாரா ரைடில் வந்து நம்ம இப்போ கூட்டிகிட்டு போகலாம். கூட்டிகிட்டு நம்ம போட் ஹவுஸில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு 3 போட்டு நம்ம லக்கேஜ்லாம் போட்டுட்டு செக்இன் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஷிகாரா ரைடு கூட்டிகிட்டு போகலாம். இந்த போட் ரைடு எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். ஏன்னா தல் லேக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீநகரில். ஷிகாராக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், காண்டாக்ட் பண்ணிட்டோம். இப்போ போனால் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லா காரு குதிரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போது போட்டில் போகணும். இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இந்த மாதிரி போட் ஹவுஸ் இருக்குது. நாம் தங்கியிருக்க இந்த போட் ஹவுஸ் பேர் பார்த்தீங்கன்னா பப்பர். ஸோ இந்த சின்ன ஷிகாரா போட் வந்து நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா கார்பெட்லாம் போட்டு அட்டகாசமாக வச்சுருந்தாங்க இந்த போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் இன்டீரியர் மட்டும் காமிச்சேன்னா இது வந்து ஒரு போட் ஹவுஸ்னே உங்களுக்கு தெரியாது, ஒரு ப்ராப்பர் ஹோட்டல் மாதிரியே இருக்குது உங்களுக்கு. அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எப்படி ஒரு ஹோட்டல் இருக்குமோ, வாட்டர் ஹீட்டர்லேருந்து பெட் ஹீட்டர்லேருந்து ப்ராப்பராக ஒரு டைனிங் டேபிள்லேருந்து எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ எல்லா சட்டு போட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எங்கே போக போகிறோம்னா ஷிகாரா ரைடுக்கு. Guys, breakfast is ready. இந்த தல் லேக் பற்றி சொல்லணும். இந்த தல் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி போட் ஹவுஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஆலாப்பி போட் ஹவுஸ் மாதிரி கிடையாது. இந்த இடத்துல வந்து இது ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்கும். அதாவது எங்கேயும் கூட்டிலாம் போக மாட்டாங்க. இந்த போட்டு ஒரே இடத்துல தான் பிளேஸே இருக்குது. ஆனால் நம்மளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டு ஷிகாரா போட்ஸை கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் இங்கே ஒரு அட்வான்டேஜ். அந்த ஷிகாரா போட்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டில் போகும்போதே, அதாவது நீங்கள் ஒரு ஷாப்பிங் கோசர் போனீங்கன்னா நிறைய வெண்டர்ஸ் வருவாங்களே, இது வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கோங்க சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் போட்டில் போகும்போது போட்லேருந்தே ஒரு சைடில் வருவாங்க எல்லாருமே. டீ வாங்கிக்கிறீங்களா, காவா குடிக்கிறீங்களா, பார்பிக்யூ சாப்பிட்றீங்களா, அதுக்கப்புறமா இந்த ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸு எல்லாமே விற்பாங்க. இந்த தல் லேக்கை பற்றி இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்புன்னு நான் சொல்லுவேன். இது வந்து இங்கே வந்து தண்ணின்றது ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. அதாவது குளிக்கிறதுக்கோ இல்லை வாய்க்கு பிடிக்கிறதோ தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, நான் இங்கே லோக்கல் எஸ்கூட கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆனோம். அவங்க சொன்னாங்க இங்கே யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே இந்த தல் லேக்லேருந்து எடுக்கிறது தான். இந்த தல் லேக் வந்து ரொம்ப டர்ட்டியான லேக் தான். ஏன்னா லேக், ஸோ வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஃப்ளோ மாதிரி இல்லை, ரொம்ப பாசி பிடிச்சி அந்த தண்ணி தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வருமா என்ன பண்ணோன்னா ஒரு கேஸ் ஆஃப் வாட்டர் கேன் வாங்கிட்டோம். ஸோ அதுதான் பல்ல வளர்க்குறதுக்கோ வாய் கொப்பளிக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட யூசேஜுக்கு வச்சுட்டோம். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது நான் நேற்றே விட்னஸ் பண்ணது. இதில் வந்து ஸோ எங்கள் கேங்கில் வந்து நாங்கள் எல்லாம் ஹுக்கா ட்ரை பண்ணலாம் சொல்லி இங்கே ஹுக்கா ட்ரை பண்ணோம். ஹுக்கா ட்ரை பண்ணும்போது கீழே அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் வந்து இந்த இதுலேருந்து தான் மோண்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறமா ஏன் இங்கேருந்து தண்ணி அடிக்கிறீங்க, நாங்கள் பிஸ்ஸாகி வாட்டர் கேன் ஊற்றினேன். அப்புறமா தான் அந்த தண்ணி ஊற்றுனாங்க. பட் எங்களுக்காக அந்த தண்ணி ஊற்றுனாங்க. ஆனால் எவ்வளோ நாள் வந்து அந்த கேனில் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ டு பி லிட்டில் ஹைஜீனிக், ட்ரை டு அவாய்ட் திஸ் திங். Bye. Bye. ஃபைனலி நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். சூப்பராக என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்பு. செம்ம கோல்டு, செம்ம ஐஸு, செம்ம கிளைமேட்டு. கண்டிப்பாக வந்து காஷ்மீர் வந்து எல்லா சீசன்லேயுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வின்டர் சீசனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த குல்மர்கில் வந்து நான் வந்து அந்த
கேபிள் காரில் போனதெல்லாம் நம்ம வந்து நிறைய ஃபாரினில் வீடியோ பார்த்துருப்போம். இந்த ஸ்கேட் போர்டர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஒரு கேபிள் கார் தனியாக, நாம் கேபிள் கார் போகிறது தனியாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த என்னோடய வீடியோ சீரீஸ், இந்த காஷ்மீர் சீரீஸில் இந்த இடத்த எல்லாத்தையும் காமிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாத இப்போதைக்கு இந்த டல் லேக்கில் இருக்கும். இந்த டல் லேக் வந்து வின்டர் சீசனில் வந்து இந்த தண்ணி ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுமா. ஸோ இதில் வந்து ஐஸ் ஹாக்கி, கிரிக்கெட்லாம் விளையாடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் இந்த இடம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பெரிய கேங்காக வந்தோம். ஒரு வெட்டிங்காக தான் ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணோம் டெல்லிக்கு. ஆனால் கடைசியில் வந்து காஷ்மீரில் வந்து நாங்கள் என்டர் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஃபன்னான டைம். இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அ குட் மெமரிஸ் இன் அவர் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மெமரிஸை சேர்க்குறீங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களை நான் பார்க்குறேன்.